கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் அவருடைய சமூகத்திலே அவரை பாடவும் அவரை ஆராதிக்கவும் கர்த்தர் கொடுத்த இந்த ஆராதனை வேலைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தின் 6 மாதத்தை கடக்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு அதிகமாய் நன்றி சொல்ல வேண்டும், கர்த்தரை அதிகமாய் நாம் துதிக்க வேண்டும். ஆகவே நாம் சில பாடல்களை பாடி அவரை பாடி துதித்து ஆராதிக்க போகிறோம். நன்றியுள்ள பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆகவே நாம் எல்லாரும் இந்த பாட்டு பாடுவதற்கு முன்பாக கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலங்களில் உம்முடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் பாடுவதற்காகவும் ஆராதிப்பதற்காகவும் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை இந்த துவக்கம் முதல் முடிவு வரையும் கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்து நடத்துவதாக. ஏதோ கடமைக்காக பாடலை பாடினோம், கடமைக்காக ஆராதித்தோம், ஏதோ வார்த்தைகளை கேட்டோம் என்ற ஒரு கடமைக்காக இல்லாதபடிக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக நீர் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி சொல்லவும் உம்மை துதிக்கவும் ஆண்டவரே நன்றியுள்ள இருதயத்தை கர்த்தர்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருஷம் தொடங்கி 6 மாதத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த 6 மாதம் முழுவதும் நாம் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து நாங்கள் நிர்மூலமாகாதபடி கிருபை அற்புதமாய் நடத்தினபடினால நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. இந்த ஆராதனை கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேச வேண்டும். இந்த ஆராதனை துவங்குகிற நேரம் முதற்கொண்டு முடிகிற நேரம் வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் சிதறாதபடிக்கு ஒரே மனதோடு நாங்கள் உண்மை ஆராதித்து உங்களுடைய நாமத்தை உயர்த்து கிருபைதார். வல்லமையில கரங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மட்டும் எங்களை ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சில பாடலை பாடப் போகிறோம். நாம் பாடப் போகிற பாடல் கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியாக, கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிக்கும்படியாக சில பாடலை பாடப் போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் நான் உம்மை துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் நான் உம்மை துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாலியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாலியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன்.
நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே, தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் 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 துதிப்பேன். எந்த வேளையிலும் எந்த சூழ்நிலைகளிலேயும் என் ஆண்டவரை நான் துதிப்பேன். இந்த 6 மாதம் முழுவதும் கர்த்தரனை அற்புதமாய் நடத்தினது மாத்திரமல்ல, எனக்கு தாய் தந்தையாய் இருந்து என்னை அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். துன்ப நேரத்தில் அவர் எனக்கு இன்பமாய் இருந்திருக்கிறார். இன்னல் வேளையில் அவர் மாறாதவராயிருந்து நம்மை அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். ஆகவே இன்னொரு பாடலை துதிக்கும்படியாக நாம் பாடப் போகிறோம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம். இந்த கால வெளில கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிழ்ச்சியோடு துதிக்க வேண்டும், மனமகிழ்ந்து துதிக்க வேண்டும். மன்னவனே இயேசு ராஜா, மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா. நம்ம எல்லா கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியோடு துதிக்க வேண்டும், மனமகிழ்ந்து துதித்து பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா, மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா, மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நாற்றமாக இருந்த என்னை வாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. நாற்றமாக இருந்த என்னை வாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே இயேசு வல்லவரே, நல்லவரே இயேசு வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா, மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா, மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே,
மன்னவனே இயேசு ராஜா. இயேசு ராஜா சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவனே இயேசு ராஜா. மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா சாரோன் ரோஜா. இயேசு ராஜா சாரோன் ரோஜா. இயேசு ராஜா சாரோன் ரோஜா. இந்த காலங்களில ஆண்டவராகிய கர்த்தரை நாம் எப்படி துதிக்க வேண்டும் என்று சொன்னால், மகிழ்ச்சியோடு நாம் துதிக்க வேண்டும், மனமகிழ்ந்து துதிக்க வேண்டும். காரணம், கடந்து வந்த 6 மாதங்களில் எப்படிப்பட்ட அனுபவத்தில் கடந்து வந்தோம் என்று எல்லாருக்குமே தெரியும். நாம் நிர்மூலமாக இருக்கிறோம். நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய கிருபையை எண்ணி மகிழ்ச்சியோடு மனமகிழ்ந்து அவரை துதித்து அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்கும்படி அர்ப்பணித்தவர்களாக எல்லாரும் கண்களையும் மூடி இந்த ஆராதனையின் வேளையில தகப்பனே உடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாங்கள் ஆராதிக்க வேண்டும். அப்பா, உடைய மகிமையை உணர்ந்து நாங்கள் ஆராதிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே தகப்பனே, இந்த ஆராதனை கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் உடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிக்க வேண்டும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிக்க வேண்டும். அப்பா, நீ சொல்லிருக்கிறீர், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் இழுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், நீர் எங்களை அநாதி சிநேகத்தால் சிநேகித்திருக்கிறீர். இன்னொருகளை சிநேகித்துக் கொண்டிருக்கிறீர். உடைய அளவற்ற அன்புக்காக ஸ்தோத்திரம். உடைய அளவற்ற சிநேகத்திற்காக ஸ்தோத்திரம். நீரை நேசித்து வருகிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை இன்னும் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று உம்மிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறது போல ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் வேதுவை பார்த்து கேட்டி, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி கேட்டீரப்பா. நீ எங்களிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் நாங்கள் உம்மை நேசிக்க வேண்டும், நாங்கள் உம்மை நேசிக்க வேண்டும் ஆண்டவரே. எந்த அளவுக்கு நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு நாங்கள் உண்மையிலே அன்பு கூறுகிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த காலை ஆராதனைகளில் ஆராதிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் உள்ளம் நன்றியால் நிரம்பட்டும், எங்கள் உள்ளம் துதியால் நிரம்பட்டும். அப்பா, கடந்து வந்த 6 மாதங்களில் ஆண்டவரே, நீர் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து எங்கள் கண்ணீரை துடைத்து எங்கள் வேதனைகளை மாற்றி எங்களை ஆறுபடுத்தி எங்கள் தேவைகளை சந்தித்து அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறீரே. உடைய நேசத்திற்காக, உடைய அன்புக்காக நம் உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்தில் தகப்பனே, நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பார்த்து சொல்லுவோம். நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். நாங்கள் உம்மை நேசிப்பதற்கு முன்பாகவே நீர் எங்களை நேசித்து விட்டீர் ஆண்டவரே. அந்த நேசக்கரம், அந்த நேசக்கரம் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் பிரசன்னத்தை உணர்கிறோம், உடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். இயேசுவே, நான் உம்மை நேசிப்பேன், அவர் என்னை நேசித்ததா. கர்த்தர் நேசித்திருக்கிறபடினாலே நான் அவரை நேசிப்பேன். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடி, இயேசுவே நான் நேசிப்பேன் அப்பா, உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்னை நேசித்ததுனால உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி உடைய பிரசன்னத்துக்குள்ளாக அர்ப்பணித்தவர்களாக
நேசித்திருக்கிறார். ஆகவே இந்த காலங்களே இயேசுவை நாங்களும் நேசிக்கிறோம் அப்பா. நான் உம்மை நேசிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நேசித்தவனாய் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா. உண்மையாய் நம்மை நேசிக்க வேண்டும், உண்மையாக அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய சமூகத்தில் நம்ம எல்லாம் அர்ப்பணித்தவர்களாக. ஹல்லேலூயா. ஓ இயேசுவை
அவர் என்னை நேசித்தாரா. Oh, how I love Jesus. Oh, how I love Jesus. Oh, how I love Jesus. He first loved me. Because He first loved me. Hallelujah. Hallelujah. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்கும்படி கிருபையை தாரும். நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்முடைய அன்பு கூறும்படி கிருபைகளை தருவீராக அப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு ஆண்டவரே அளவில்லை அப்பா. உம்முடைய அன்புக்கு ஈடு இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீர் அவ்வளவாய் எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றி நீங்கள் என் ஜனமாய் இருக்கிறீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை என் தேவன் நேசித்து ஆண்டவரே வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே. நாங்கள் இன்னும் அதிகமாய் நேசிக்கும்படியான கிருபைகளை தருவீராக. உம்மை அதிகமாய் நேசிக்கும்படி கிருபைகளை தருவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை துதித்து நாங்கள் பாடியிருக்கிறோம், உம்மை நேசித்து ஆராதித்திருக்கிறோம். இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் இல்லாத ஆராதனை அது வெறுமையான ஆராதனையாய் போய்விடுமே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. நாங்கள் நன்றி செலுத்தியிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் 6வது மாதத்தின் கடைசி வாரத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த 6 மாத காலங்களும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்றதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லா விதமான வைரஸ் கிருமிகளிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டு வருகிறபடினால நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்பா. எங்களுக்கும் எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கும் முழு பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 6 மாதமும் நீர் நடத்தி வந்த ஒவ்வொரு பாதைகளுக்காக, நீர் செய்து வந்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கே நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம், உமக்கே நாங்கள் துதியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. வார்த்தைகளை உயிர்ப்பிக்கட்டும், வார்த்தைகளை பலப்படுத்தட்டும், உற்சாகப்படுத்தட்டும் ஆண்டவரே. வார்த்தைகளினால் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த மாதத்தின் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம்.
இந்த வருஷத்தின் பாதியை கடந்திருக்கிறோம். 6வது மாதத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். 6 மாதத்தையும் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 6 மாதமும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்திருக்கிறது. ஒரு அற்புத கரம் நம்மோடு கூட இருந்திருக்கிறது. நம்மை பாதுகாத்து இருக்கிறது, வழிநடத்திருக்கிறது, நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்திருக்கிறது. ஆகவே நம்முடைய கர்த்தரை நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டுடைய சமூகத்திலே சற்று நேரம் ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இப்போது நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் நமக்காக சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தையை உங்களோடு வாசித்து அந்த வசனத்திலிருந்து உங்களோடு தியானிக்கும்படி நான் விரும்புகிறேன். சில காரியங்களை தியானிக்கும்படி விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனம். மீண்டும் சொல்லுகிறேன், யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் இடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். பாஸ்டர், ஏற்கனவே நாங்கள் உபத்திரவத்தில் இருக்கிறோம், மீண்டும் இந்த வசனத்திலே உபத்திரவம் என்ற வார்த்தையை சொல்லுகிறீர்களே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இயேசுதான் சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தையை. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் சொல்லும்போது, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். என் ஆண்டவர் இயேசு உலகத்தை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தையும் ஜெயித்தார். ஆகவே நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் அவர் ஜெயமுள்ளவர். அவர்தான் சொல்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன், எனக்கு ஏற்பட்ட எல்லா உபத்திரவங்களையும் நான் ஜெயித்தேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு எதை அறிவுறுத்த விரும்புகிறார் என்றால், உபத்திரவங்கள் இருந்தாலும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு வலியுறுத்த விரும்புகிறார். திடன் கொள்ளுங்கள். உபத்திரவங்கள் வரும்போது, கஷ்டங்கள் பாடுகள் வரும்போது நம் கர்த்தருக்குள் திடப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே தாவீதை குறித்து பார்க்கிற போது, அவன் மிகவும் நெருக்கப்பட்டான், மிகவும் உபத்திரவப்படுத்தப்பட்டான். ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் மிகவும் நெருக்கப்பட்டாலும் அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டபடினால்தான் அவன் ஜெயிக்கிறவனாய் காணப்பட்டான், ஜெயித்தான். சத்துருவின் கிரியைகள் எல்லாவற்றையும் ஜெயித்து அவன் மேலே வந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழ்கிற உங்களுக்கு எனக்கும் திடமனது தேவை, தைரியம் தேவை. ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தைரியத்தோடு கூட நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன், பாடுகளை ஜெயிப்பேன், உபத்திரவத்தை ஜெயிப்பேன் என்கிற அந்த விசுவாசத்தோடு நாம் திடமனதாக இருப்போம். ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்னது போல, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னது போல நம்மையும் ஜெயிக்கும்படி கர்த்தர் செய்வார். உபாகமத்தில் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம், நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதே போல யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் யோசுவாவை பார்த்து மோசே சொல்கிறார், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. வேதம் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறது, திடமனதாயிருங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இந்த வசனத்தில் 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உபத்திரவம். 2வது திடன் கொள்ளுங்கள். 3வது ஜெயிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நான்
ஜெயத்தை குறித்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் ஆண்டவர் இயேசு தோற்று போனவர் அல்ல, அல்லது தோற்று போவதற்காக நம்மை ரட்சிக்கவும் இல்லை. என் ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தார். என் ஆண்டவர் உலகத்தை ஜெயித்து அந்த ஜெயத்தை நமக்கும் கொடுக்க விரும்புகிறார். வேதத்தை வாசிக்கிறோம், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் சொல்கிறார். அவரும் ஜெயித்தார், நமக்கு அவர் ஜெயத்தை கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். அவர் ஜெயத்தை நமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கும்போது நாம் ஏன் திடனற்று போக வேண்டும்? நாம் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லும் போது நாம் ஏன் திடனற்று போக வேண்டும்? திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்கிற காரியம், நான் ஜெயித்தேன், என் இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கும் ஜெயம் உண்டு என்று சொல்கிறார். இந்த 6 மாதத்தை நாம் ஜெயித்து வந்துவிட்டோம். பலவிதமான பாதைகளில், பலவிதமான அனுபவங்களில் நாம் கடந்து வந்தோம், ஜெயித்து வந்திருக்கிறோம். இன்னும் இந்த வருஷத்தில் 6 மாதங்கள் இருக்கிறது. இந்த 6 மாதத்தையும் நாம் ஜெயித்து வருவோம் என்கிற நிச்சயம் நமக்கு உண்டு. காரணம், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்த ஆண்டவர் இயேசு நமக்குள் இருக்கிறபடினாலே அவர் நமக்கு ஜெயத்தை தருவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். சிலுவையிலே என் ஆண்டவர் இயேசு வெற்றி சிறந்தார் என்று கொலோசியர் 2 அதிகாரம் 15 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சிலுவையிலே வெற்றி சிறந்த ஆண்டவர் இயேசு சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கிவிட்டார். ஆகவே அந்த சிலுவையின் மூலமாக ஆண்டவர் வெற்றியை சம்பாதித்தார். நமக்கும் அவர் ஜெயத்தை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திராகமம் 15 அதிகாரம் 1 வசனத்தில் கர்த்தருடைய மகிமையை பாடி துதிக்கிறார்கள். அவர் வெற்றி சிறந்தது மாத்திரமல்ல, தம்முடைய ஜனங்களுக்கும் அவர் வெற்றி கொடுக்கும்படி அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்ற வார்த்தையின்படி அவர் மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். அது மாத்திரமல்ல, இந்த ஜெயம் கர்த்தரிடம் மாத்திரமே வரும் என்று நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 வசனத்தில் வாசிக்கிறோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நமக்கு ஜெயம் வேற எங்கிருந்து வராது, மேற்கிலிருந்து வராது, கிழக்கிலிருந்து வராது, வனாந்திர திசையிலிருந்து வராது. நமக்கு ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவரே ஜெயத்தை தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாம் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தோம்? ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நம்மை ஆண்டவர் ஜெயம் எடுக்க செய்வார். எல்லா சத்துவின் போராட்டத்திலிருந்து, எல்லா விதமான மாம்சத்தின் கிரியிலிருந்து, எல்லா பொல்லாதவர்களின் கையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து நமக்கு ஜெயத்தை கொடுப்பதற்கு என் ஆண்டவர் எப்போதும் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஆகவே என்னுடைய ஆண்டவராய் கர்த்தர் யூத கோத்திரத்து சிங்கமாய் இருக்கிறார். சிங்கம் ஒரு நாளும் பின்னடையாது என்று வேதத்தை வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் சிங்கம் தைரியமாய் இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்க முடிகிறது. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் யூத கோத்திரத்து சிங்கமாகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே நாமும் திடமனதாயிருந்து தைரியமாயிருந்து எல்லா போராட்டத்தையும் நாம் நிச்சயமாய் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன், அந்த ஜெயத்தை நான் உங்களுக்கும் தருவதற்கு நான் வல்லமையுள்ளவனாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் ஜெயித்த ஒரு நபரை குறித்து வேதத்தில் நாம் பார்க்க போகிறோம். சிங்கத்தை போல தைரியமாயிருந்து மேற்கொண்டு சத்துருவின் போராட்டத்தை எதிர்த்து நின்று ஜெயித்த ஒரு நபரை குறித்து நான் உங்களுக்கு இன்றைக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகம் 6 அதிகாரத்தின் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தரியுவின் ராஜ்யபார காலத்திலேயும் கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலேயும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இந்த தானியேல் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? பாபிலோனிலே இருக்கிறார்.
பாபிலோனிலே இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஜெயம் கிடைப்பது என்பது ஒரு சாதகமான சூழ்நிலை கிடையாது. எருசலேம் என்பது ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை. ஆனால் பாபிலோன் என்பது ஒரு சாதகமான சூழ்நிலை அல்ல. ஜெயம் பெறுவதற்கு ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலைகளுக்குள் இருந்துதான் இந்த தானியேல் ஜெயித்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. ஆகவே நம்ம ஏசாயா 48:14 இவ்விதமாய் வாசிக்க முடிகிறது. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். கர்த்தருக்கு பிரியமானவன் எருசலேமில் இருந்தாலும் கர்த்தருக்கு சித்தமானதை செய்வான். பாபிலோனில் இருந்தாலும் கர்த்தருக்கு சித்தமானதை செய்ய முடியும். இந்த தானியேல் எருசலேமில் இருக்கிற போதும் கர்த்தருக்கு பிரியமானவன் தான். பாபிலோனுக்கு சென்ற போதும் அவன் கர்த்தருக்கு பிரியமானவன் தான். ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய வாழ்க்கையில நாம் சாதகமான சூழ்நிலைகளுக்குள் வாழ்ந்தாலும் பாதகமான சூழ்நிலைகளுக்குள் வாழ்ந்தாலும் நான் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய் வாழ நாம் பழக வேண்டும். இந்த தானியேல் அதைத்தான் செய்தான். பாபிலோனிலேயும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினான். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ அவன் பிரயாசப்பட்டான். அந்த பிரயாசத்தின் பலனாக கர்த்தர் தானியேலுக்கு கொடுத்தது ஜெயத்தை கொடுத்தார். தானியேலின் காரியம் அவனுக்கு ஜெயமா இருந்தது என்று நாம் வேதத்தில் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். இந்த தானியேலின் ஒவ்வொரு புஸ்தகத்தையும் ஒவ்வொரு அதிகாரத்தையும் வாசித்து பார்க்கிற போது ஒவ்வொரு அதிகாரத்திலேயுமே தானியேலுக்கு மிகப்பெரிய ஜெயம் கிடைத்திருக்கிறது. அவன் தீர்மானம் பண்ணினான். ராஜாவின் போஜனத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணினான். தீர்மானம் பண்ணினதில் உறுதியாயிருந்தான். ராஜாவின் போஜனம் மாத்திரமல்ல, பாபிலோனின் கலாச்சாரத்தை வழிபாடுகளை இவர்களின் நிமித்தம் என் வாழ்க்கை தீட்டுப்படக்கூடாது என்று சொல்லி அவன் நினைத்து, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன், ஆகவே என் நேசர் என்னிலை எதை விரும்புகிறாரோ அதைத்தான் நான் செய்வேன், என் நேசர் என்னிலை என்ன எதிர்பார்க்கிறாரோ அதைத்தான் செய்வேன் என்று சொல்லி ராஜாவின் போஜனத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி அன்றைக்கு ராஜகுலத்தில் இருந்த அநேக மனிதர்களுக்கும் இந்த தானியேலுக்கு உள்ள வித்தியாசத்தை 10 நாட்களிலே காண்பித்து அந்த இடத்துல தன்னை காத்துக்கொள்ளும்படி வித்தியாசப்படுத்தி அந்த காரியத்திலேயும் தானியேல் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தத்தை மறைபொருளையும் சொல்லுவதற்கு இந்த தேசத்தில் ஒருவராலும் முடியவில்லை. ஆனால் தானியேலோ தேவ சமூகத்தில் அவன் காத்திருந்த போது தன் சிநேகிதர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோட்டை சொன்னது மாத்திரமல்ல, அவன் தேவ சமூகத்தில் கேட்டபோது அந்த காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அந்த இடத்திலையும் அந்த சொப்பனத்துக்கு சரியான வியாக்கியானத்தை சொல்லி, விளக்கத்தை சொல்லி, மறைபொருளை வெளிப்படுத்தி அந்த காரியத்திலையும் தானியேல் அன்றைக்கு ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, பெல்சாத்சார் ராஜாவின் நாட்களிலே அவன் பரிசுத்த பாத்திரத்தில் திராட்சரசத்தை ஊற்றி தானும் தன் மனைவி மறுமனையாட்டிகளும் குடித்து கொண்டிருந்த போது ஒரு கைவிரல் தோன்றி சுவரிலே மெனே மெனே தெக்கேலு பார்சின் என்ற எழுத்து எழுதப்பட்டது. அந்த எழுத்திற்கான அர்த்தம் ஒருவராலும் சொல்ல முடியவில்லை. ஆனால் தாவீது தானியேலுக்குள்ளே விசேஷித்த அபிஷேகமும் விசேஷித்த ஞானமும் விசேஷித்த அறிவும் இருந்ததுனால அந்த எழுத்திற்கான சரியான விளக்கத்தை கொடுத்து அந்த இடத்திலேயும் தானியேலுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஜெயத்தை கொடுத்ததை நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, சிங்கக்கவியிலே அவனை தூக்கி போட்ட போது அந்த சிங்கக்கவியிலேயும் அவனுக்கு ஜெயம் கிடைத்தது. இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நாம் தானியேலின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கிற போது தானியேலின் ஒவ்வொரு கட்டங்களிலேயும் அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலேயும் பாபிலோனிலே தானியேலின் காரியம் அவனுக்கு ஜெயமாயிருந்தது. எல்லாவற்றிலையும் அவன் ஜெயித்தான். அவன் நல்ல ஒரு இளைஞன், நல்ல ஒரு வாலிபன். அவன் கர்த்தருக்காக வாழ வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் வாழும்படி பாபிலோனிலே கர்த்தருக்கென்று ஒரு சாதனையாளனாக வாழ்ந்து காட்டினான். கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலேயும் கர்த்தருக்கு சித்தமானவனை செய்வான், சித்தமானவர்களை செய்வான் என்ற வார்த்தையின்படி
சாதகமான சூழ்நிலையில் மாத்திரமல்ல, பாதகமான சூழ்நிலையிலையும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கர்த்தருக்காக ஜெயித்து காண்பித்தான். சரி, இந்த தானியேலின் ஜெயத்திற்கான காரணங்கள் என்ன? ஒரு சில காரணங்களை நான் உங்களோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தானியேல் ஜெயித்ததற்கான காரணம் என்ன என்று வேதத்தில் வாசிப்போமானால் ஒரு வசனத்தை வாசிப்போம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தில் விசாரிப்புகளை தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தின் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. இந்த இடத்துல இந்த தானியேலுக்கு ஜெயம் கிடைத்ததின் காரணம் என்ன? எப்படி ஜெயம் பெற்றான்? நமக்கு எப்போ ஜெயம் கிடைக்கும்? கர்த்தர் அவரிடத்திலே உண்மையை பார்த்தார். அந்த தேசத்தில் தானியேலை குற்றப்படுத்தும்படி அன்றைக்குள்ள சட்டம் என்னன்னா, மாறாத பிரமாணம் 30 நாளளவும் ராஜாவை மட்டும்தான் பார்த்து விண்ணப்பம் பண்ணணும், வேற எந்த ஒரு தெய்வத்தையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்ற சட்டம். ஆனால் தானியேல் மாத்திரம் கர்த்தரை தேடுகிறதிலே உண்மையுள்ளவனாக இருந்தார். இந்த தானியேலிடத்தில் எந்த விதமான குற்றத்தையும் காண முடியவில்லை, எந்தவித முகாந்திரமும் கிடைக்கவில்லை. ஏன் இந்த முகாந்திரத்தை தேடினார்கள் என்றால், இந்த ராஜா தானியேலை மேன்மையாக வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்திருந்தார். ஆகவே பொறாமை கொண்டவர்கள் இவன் மேல் குற்றம் சுமத்தி எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டார்கள். ஆனால் தானியேலிடத்தில் எந்த விதமான குற்றத்தையும் எந்த ஒரு முகாந்திரத்தையும் அவனிடத்திலே காணவில்லை. ஒன்றே ஒன்றை மட்டும் பார்த்தார்கள், தானியேலுக்குள் உண்மை மாத்திரம் இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், அவருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த உண்மை தானியேலுக்குள் காணப்பட்டது. வேதத்தை வாசிக்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அது மட்டுமல்ல, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவன். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அதை வாசிக்கிறோம். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு உடன்படிக்கையின் வார்த்தையை நிறைவேற்றினி. ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதை கண்டு? அவனுக்குள் இருந்த உண்மையை கர்த்தர் கண்டார். அவனுக்குள் இருந்த உண்மையை கர்த்தர் கண்டுதான் அவனை கர்த்தர் தன்னுடைய உடன்படிக்கையுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். ஆகவே தேவன் தானியேலிடத்தில் எதை கண்டார்? அவன் ஜெயம் எடுப்பதற்கு தேவன் கண்ட காரியம் என்னன்னா, தானியேலிட்டே உண்மை இருந்தது. ஆபிரகாம் உண்மையுள்ளவராக இருந்தார், உடன்படிக்கையை கர்த்தர் நிறைவேற்றினார். என்னாகமத்தின் புஸ்தகம் 12:7 வாசித்து பார்க்கிற போது, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். மோசேயை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், என்னுடைய வீட்டில் என் தாசனாகிய மோசே எங்கும் உண்மையுள்ளவன். அவனுடைய உண்மையை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், அகிமெலேக்கு ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுடைய எல்லா ஊழியக்காரரிலும் தானியேலை போல ராஜாவுக்கு மருமகனும் உங்களுடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டில் கனமுள்ளவனுமாய் இருக்கிற உண்மையுள்ளவன் யார்? தாவீதை குறித்து அவன் உண்மையுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஜெயம் தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம், மோசே குறித்து பார்க்கிறோம், தாவீதை குறித்து பார்க்கிறோம். இவர்கள் 3 பேரையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதித்தார். கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் கர்த்தர் அதிகாரியாக்குவார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார் என்ற வார்த்தையின்படியே
இந்த தானியேலுக்குள் கர்த்தர் கண்டது உண்மை. எல்லா சூழ்நிலைகளிலேயும், பாதகமான சூழ்நிலைகளிலேயும் அவன் கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாக இருந்தான். சாதகமான சூழ்நிலைகளிலேயும் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். பாபிலோனிலும் அவன் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். எருசலேமில் இருந்த போதும் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். சரி, அவன் எந்தெந்த காரியத்திலாம் உண்மையாக இருந்தான்? ஒரு 4 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக காண்பிக்கும்படி விரும்புகிறேன். தானியேல் எந்தெந்த காரியத்திலெல்லாம் உண்மையுள்ளவனாக இருந்தான் வாசிப்போம். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு வேண்டிக் கொண்டான். அவன் எதுல உண்மையுள்ளவனாய் இருந்தான்? பரிசுத்தத்தில் உண்மையாயிருந்தான். அவன் பரிசுத்தத்தில் உண்மையுள்ளவனாயிருந்தான். தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. எந்த சூழ்நிலைகளும் அவனை தீட்டுப்படுத்தக்கூடாது. ராஜாவின் போஜனமாயிருந்தாலும் சரி, பாபிலோனின் கலாச்சாரங்களாயிருந்தாலும் சரி, பாபிலோனின் வழிபாடுகளாயிருந்தாலும் சரி, எதுவும் என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. நான் கர்த்தருக்குரியவன், நான் கர்த்தருக்குரியவன் என்று சொல்லி அவன் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நாம் நிறைய தீர்மானங்களை பண்ணுகிறோம். ஆனால் அந்த தீர்மானங்கள் நிறைவேறுகிறதா என்றால் சில தீர்மானங்கள் நிறைவேறுகிறது, சில தீர்மானங்கள் நிறைவேறாமல் போகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேலை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி அவன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று யோசேப்பு தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார். இந்த தானியேலும் அந்த ராஜாவின் போஜனத்தால் என்னை தீட்டுப்படுத்தக் கூடாது என்று தன்னை காத்துக்கொண்டான். காரணம், அவனுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அவரை போல பரிசுத்த இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை. அவரை ஆராதிக்கிற நானும் அவருக்கு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும், பரிசுத்தத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ரொம்ப கவனமாயிருந்து அவன் பரிசுத்தத்தில் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். கர்த்தரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர், பரிசுத்தம் உள்ளவர். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்திற்கு, அவருடைய பரிசுத்தத்திற்கு ஈடு இணை இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை. ஆகவே இந்த தானியேலுக்கு தெரிய, வாலிபனாய் இருந்தாலும், நான் பாபிலோனிலே வாழ்ந்தாலும், நான் எந்த ஒரு சூழ்நிலைகளில் கரைப்பட்டு போகாதபடிக்கு நான் என் ஆவி ஆத்மா சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தில் தானியேல் கவனமுடையவராயிருந்தான். ஆகவே அவர் பரிசுத்தமாய் கர்த்தருக்கென்று வாழ்கிறதிலே அவன் ரொம்ப கவனமாயிருந்தார். அதனால தான் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். முதல்ல அவர் பரிசுத்தத்தை உண்மையாயிருந்தார். 2வது வாசிப்போம், 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தது போலவே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். 2வது, அவன் எதிர உண்மையா இருந்தான் தானியேல் அப்படின்னா, ஜெபத்தில் உண்மை. ஜெபத்தில் உண்மை. அநேக நேரங்களில் நாம் ஜெபிக்கிறோம். எதற்காக என்றால், நம்முடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம், நம்முடைய சுயநலத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். நன்றாக இருக்கும்போது ஜெபம் பண்ணுவோம், உபத்திரம் வரும்போது ஜெபத்தை மறந்துடுவோம். ஆனால் இந்த தானியேல் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவன் ஜெபத்தில் உண்மையா இருந்தான் என்றால், இந்த பழக்கம் ஏற்கனவே இருந்திருக்கு அவருக்கு. இந்த வருஷத்தில் வாசிக்கிறோம், அவர் எப்போதும் முன் செய்து வந்தபடியே அங்கே வாசிக்கிறோம். அங்கே தான் முன் செய்து வந்தபடியே
அப்ப தினமும் 3 நேரம் ஜெபிக்கிற பழக்கம் தானியேலுக்கு இருந்திருக்கு. அதனாலதான் அவர் எதை குறித்து கவலைப்படல. ஜனங்கள் எல்லாரும் மாறாத பிரமாணத்தை ராஜா கையிலிருந்து வாங்கியாச்சு. இந்த ராஜாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணாத மற்ற யாரும் வேறு தேவர்களை விண்ணப்பம் பண்ணினால் அவர்களை சிங்குக்கு மேல போட வேண்டும்ங்கிற மாறாத பிரமாணத்தை ராஜா கையெழுத்து போட்டுட்டார். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், தானியேலோ என்றால் அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் கையெழுத்து போட்டாச்சு. நான் இப்போ 3 நேரம் ஜெபம் பண்ணினேன்னா என்னை தூக்கி சிங்கக்கீழ போடுவாங்கன்னு தானியேலுக்கு நல்லாவே தெரியும். ஐயோ, என்னை தூக்கி சிங்கக்கீழ போறாங்களே என்று அவன் மன உளைச்சலாகல. நான் முதல்ல வாசித்த வசனத்தின்படி தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தன்னை திடப்படுத்திக் கொண்டது மாத்திரமல்ல, அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். அந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நமக்கு ஜெபம் வருமா? சங்கீதம் 141:5 விதமாக வாசிக்கிறோம், அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். சங்கீதக்காரன் சொல்றாரு, இக்கட்டான நேரத்தில் ஜெப நேரத்தை அதிகரிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த தானியேலுடைய அனுபவம் எப்படிப்பட்டதா இருந்தது? சிங்க கவில தூக்கி போட போறாங்கன்னு சொல்லியாச்சு. ராஜாவினால் சட்டம் பிறக்கப்பட்டது, கையெழுத்து போட்டாச்சு. இதை அறிந்திருந்தும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக சும்மா ஜெபம் பண்ணல, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை, ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் எப்போதும் செய்து வந்தது போல ஜெப நேரத்தை குறைக்கல. ஜெபத்தில் உண்மையாயிருந்தான். தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற நேரத்தை தேவனுக்கென்று கொடுத்தான். ஜெபிக்கிற நேரத்தை கர்த்தருக்கென்று கொடுத்தான். ஜெப நேரத்தை வஞ்சிக்கவில்லை. ஆகவே ஜெபத்திலே உண்மையுள்ளவனாயிருந்தான். அவன் எப்படி ஜெபம் பண்ணா? ஒரு ஜெபத்தை வேதத்தில் வாசிப்போம். 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவன் ஜெபிக்கிற காரியத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். 3 காரியம் அவர் ஜெபித்தார். அவர் தன்னுடைய பாவத்துக்காக ஜெபம் பண்ணினார். 2வது ஜனங்களுடைய பாவங்களுக்காக ஜெபம் பண்ணினார். 3வது பரிசுத்த அந்த பர்வதத்திற்காக, எருசலேம் தன்னுடைய நகரத்திற்காக, தன்னுடைய தேசத்திற்காக ஜெபம் பண்ணினார். தனக்காகவும் ஜெபம் பண்ணினார், தன்னுடைய ஜனங்களுக்காகவும் ஜெபம் பண்ணினார், தேசத்தின் ஜனங்களுக்காகவும் ஜெபம் பண்ணினார். இதான் ஜெப பேட்டர். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் நமக்காக மாத்திரம் ஜெபித்துக் கொண்டிருப்போமானால் தேசத்திற்கு பாதுகாப்பில்லை. நமக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும், தேசத்தின் ஜனங்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும், தேசத்திற்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். விசேஷமாக இந்த நாட்கள் இந்த COVID-19 இந்த கொரோனா வைரஸ் தேசத்தை பயங்கரமாய் பாழ்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில நீங்கள் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தானியேலை போல ஜெபத்திலே உண்மையாக இருக்கிறோமா? அல்லது வீட்டில் இருந்து கொண்டு நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோமா? தேவ சமூகத்தில் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறோமா? இந்த தானியேல் ஜெபத்தில் உண்மையாயிருந்து தனக்காகவும் தன்னுடைய ஜனத்திற்காகவும் தேசத்திற்காகவும் விண்ணப்பம் பண்ணின போது தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. நமக்கு இன்றைக்கு இருக்கிற எல்லா உபத்திரவத்திலிருந்து ஜெயம் கிடைக்க வேண்டுமானால் நாம் ஜெபத்திலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 3வது 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். 6:20. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். இந்த இடத்துல நாம் என்ன வாசி கேட்டோம் என்றால், 3வது
ஆராதிப்பதில் உண்மையுள்ளவனாயிருந்தான். ஆராதிப்பதில் உண்மையுள்ளவனாயிருந்தான். இவன் இடைவிடாமல் 3 வேளை ஜெபித்ததுனால, ராஜாவின் சட்டத்தை மீறினதுனால அவனை தூக்கி சிங்கக்கவில போடணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ராஜா அவனை சிங்கக்கவில போட இஷ்டமில்லை. அவனை காப்பாற்ற விரும்பினார். ஆனாலும் சட்டத்தின்படி அந்த சிங்கக்கவில போட்டாச்சு. இரவெல்லாம் ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. அப்பொழுது ராஜா சிங்கக்கவில வந்து அவனை பார்த்து கேட்கிறார். அவனுக்கு தெரியும், இந்த தானியேல் இடைவிடாமல் ஜெபிக்கிறவன், இந்த தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் என்று ராஜாவுக்கு தெரியும். ஆகவே இந்த ராஜா கெபி கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, ஏன் தானியேலை கூப்பிடணும்? தானியேலை கூட வேண்டிய அவசியம் இல்லையே. சிங்கக்கவில தூக்கி போட்டாச்சுன்னா தானியேல் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? அவன் செத்திருக்க வேண்டுமே. ஏன் ராஜா அப்படி கூப்பிட்டார் என்றால், இந்த இடைவிடாமல் ஆராதிக்கிற தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிற அந்த கர்த்தர் அவனை தப்புவிக்க வல்லவர் என்று ராஜாவுக்கு தெரியும். ஆகவே துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை பார்த்து கேட்டார். அதுக்கு தானியேலுக்கு பதில் வருது. அவன் சாகல. என்ன பதில் வருகிறது? சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, 22ஆம் வசனம், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஆண்டவர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். காரணம் என்ன? அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிறவன். 3வது எதில் உண்மையாக இருந்தான்னா, ஆராதிக்கிற விஷயத்தில் உண்மையாக இருந்தான். வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அவன் ஆராதனையிலே உண்மையுள்ளவனாக இருந்தான். ஆகவேதான் தானியேலின் காரியம் அவனுக்கு ஜெயமாயிருந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கப்படுகிறது. 4வது அவனை குறித்து நான் வேகமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது ராஜா தன்னை மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னார். அப்படியே தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கி விடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? ராஜா தானியேலை வெளியே கொண்டு வர சொல்கிறார், தூக்கி கொண்டு வர சொல்கிறார். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கி விடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாயிருந்தபடியினால், விசுவாசத்திலே உண்மையுள்ளவனாயிருந்தான். அவன் தேவன் பேரில் விசுவாசமாயிருந்தபடியால் என்று ராஜா சொல்லுகிறார். இந்த தானியேலுக்குள் இருந்த விசுவாசம் ராஜாவுக்கு தெரிந்தது. ஆகவே இந்த தானியேல் விசுவாசத்தில், கர்த்தரை விசுவாசிக்கிற விஷயத்துல அவன் உண்மையுள்ளவனாயிருந்தான். எந்த சூழ்நிலைகளிலையும் அவன் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்ததுனால அவர் சொல்கிறார், அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஆனால் இவன் பொறாமை கொண்டு இவனை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு அவனை அழித்து விட வேண்டும் நினைத்த சத்துருக்களை கர்த்தர் என்ன செய்தார்? 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னார். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் அது மாத்திரமல்ல சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் பொறாமை கொண்டு இந்த தானியேலை அழிக்க வேண்டும் நினைத்தார்களோ அவர்கள் எலும்புகள் நொறுக்கப்பட்டது. ஆனால் தானியேலுக்கோ ஒரு சேதம் வராதபடி கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தானியேலுக்குள் இந்த விசுவாசம், நமக்குள் விசுவாசம் இருக்கும்போது, 1, எதுவும் நம்மை சேதப்படுத்தாது. 2, சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுவார். சத்துருவின் எலும்புகளை கர்த்தர் முறித்து போடுவார். இதுதான் நடந்துச்சு.
தானியேலுக்குள் விசுவாசம் இருந்ததுனால சேதப்படவில்லை. சத்ருவ அந்த கெவியின் அடியில் சேரதுக்கு முன்னாலேயே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர் என்ற வார்த்தையின்படியே இந்த தானியேலுக்காக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருந்தார். சத்துருக்களுக்கு முன்பாக மிகப்பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். எபிரேயர் 11:31 விதமாக வாசிக்கிறோம். ராகா விசுவாசத்தினாலே ராகாப் என்ற வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட சேதப்படாதிருந்தால் அதற்கு காரணம் என்ன? அவள் விசுவாசித்தாள். விசுவாசத்திலே உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது நம்மை சேதப்படாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். சத்துருவின் கிரிகளை கர்த்தர் அழித்து போடுவார். நமக்கு ஜெயத்தை தருவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்ததற்கு காரணம் என்ன? அவன் உண்மையுள்ளவனாயிருந்தான். எதிலே உண்மையுள்ளவனாயிருந்தான்? பரிசுத்தத்திலே உண்மையுள்ளவனாயிருந்தான். இரண்டாவது, ஜெபத்திலே உண்மையுள்ளவனாயிருந்தான். மூன்றாவது, ஆராதனையில் உண்மையுள்ளவனாயிருந்தான். நான்காவது, விசுவாசத்திலே உண்மையுள்ளவனாயிருந்தான். ஆகவேதான் தானியேலின் காரியம் அவனுக்கு ஜெயமாயிருந்ததை நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. என் ஆண்டவராகிய கர்த்தரும் அநேக நேரங்களிலே அவரை குறித்து வேதம் சொல்கிறது. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதிலே உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்மை உயர்த்துகிறதிலே உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறதிலே உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவரை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்றியும் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து குறித்து பார்க்கிறோம். நாம் முதல்ல வாசித்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் உலகத்தை ஜெயித்தேன். என் ஆண்டவர் இயேசு உலகத்தை ஜெயித்தார். அந்த ஜெயம் தானியுடைய வாழ்க்கையிலையும் கிடைத்தது. இந்த இயேசு ஜெயித்ததுக்கு காரணம் என்னன்னா, அவரும் உண்மையுள்ளவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்மை காணப்படுது. என்ன உண்மை? தேவ காரியங்களை குறித்த உண்மை. இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவ காரியங்களை குறித்த உண்மை இருந்தபடினாலே அவர் உலகத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தையும் ஜெயித்தார். அந்த ஜெயத்தை கர்த்தர் இன்று தானியேலுக்கு கொடுத்தது போலவே நமக்கும் கர்த்தர் கொடுக்க வேண்டுமானால் என் தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு தர வேண்டும் என்றால் உண்மை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த உண்மை என்ன? பரிசுத்தத்தில் உண்மை, ஜெபத்தில் உண்மை, ஆராதனையில் உண்மை, விசுவாசத்தில் உண்மை. 2 கொரிந்தியர் 15:57 வாசிக்கிறோம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன இயேசு நமக்கும் ஜெயம் தரப்போகிறார். ஜெயத்தை நிச்சயமாய் தருவார். அந்த ஜெயத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லார் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி நாங்களும் தானியேலை போல உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தத்தில் உண்மையுள்ளவர்களும், ஜெபத்தில் உண்மையுள்ளவர்களாகவும், ஆராதனையில் உண்மையுள்ளவர்களாகவும், விசுவாசத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்து தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது போல எங்களுக்கும் ஜெயத்தை தருவீராக என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போமாக. ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருகிறவர். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமம்
கொடுக்க அவர் வல்லமையுள்ள கர்த்தராயிருக்கிறார். எந்தெந்த காரியத்தில் எல்லாம் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் நிச்சயமாய் ஜெயத்தை தருவார். ஆனால் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று, faithful, உண்மை. அந்த உண்மை தானியேலுக்குள் காணப்பட்டது. ஜெபத்துல உண்மையா இருந்தான், ஆராதனையில உண்மையா இருந்தான், ஆராதிக்கிற விஷயத்துல உண்மையா இருந்தான், பரிசுத்தத்துல உண்மையா இருந்தான், விசுவாசத்துல உண்மையா இருந்தான். நம்ம அர்ப்பணிப்போமா? தேவனே, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்தின் மேல் அதிகாரியை வைப்பேன் என்று சொன்னீரே. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார் என்று சொன்னீரே. அந்த ஆசீர்வாதங்கள் பங்குள்ளவர்களாய் மாறுபடி இந்த நாளில் எனக்கு கிருபை தருவீராக. நீர் உலகத்தை ஜெயித்தீராண்டவரே, அந்த ஜெயம் எங்களுக்கு வேண்டும். அந்த ஜெயத்தை இன்றைக்கு கட்டளையிடுவீராக. Thank you, Jesus. Thank you, Jesus. குதிரையத்து நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த ஜூன் மாதத்தின் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையில உமக்கு நன்றி சொல்லி இருக்கிறோம், துதித்திருக்கிறோம், ஆராதித்திருக்கிறோம். இப்போது வேத சத்தியத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. வேத சத்தியம் நல்ல நிலத்தில் விழுந்தவரே போல 100 மடங்கு பலன் கொடுக்க கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. வார்த்தைகளை கேட்டபடி பிள்ளைகள், எங்கள் சபையின் ஜனங்கள் அத்தனை பேரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தோல்வியை சிந்திக்காதபடி ஜெயத்தை மாத்திரம் சிந்திக்க உதவி செய்கிறார். என் ஆண்டவர் இயேசு ஜெயித்தவர், எங்களுக்கும் ஜெயத்தை தருகிறவர். எல்லா பாடுகளிலேயும் எங்களுக்கு ஜெயம் உண்டு, எல்லா உபத்திரவங்களிலேயும் எங்களுக்கு ஜெயம் உண்டு, எல்லா கஷ்டங்களிலேயும் எங்களுக்கு ஜெயம் உண்டு. நேரத்தில் எங்கள் தமிழ்நாட்டுக்காகவும் எங்கள் இந்திய தேசத்துக்காகவும் உலக நாடுகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸிலிருந்து எங்கள் தேசத்தை முற்றிலுமாய் காப்பாற்றுவீராகப்பா, முற்றிலுமாய் காப்பாற்றுவீராக. ஜனங்களுடைய துக்கம், ஜனங்களுடைய வேதனை, ஜனங்களுடைய தத்தளிப்பு, கதறுதல். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தபோது உம்மை நோக்கி கூப்பிட்டார்கள், முறையிட்டார்கள். அப்பொழுது அவர்களை கண்ணோக்கி பார்த்தது மாத்திரமல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவர்களை விடுவித்தீர் அல்லவா. இன்றைக்கு கர்த்தர் எங்களையும் தேசத்தின் ஜனங்களையும் கண்ணோக்கி பார்ப்பீராக, கண்ணோக்கி பார்ப்பீராக. முழு பாதுகாப்பையும் முழு விடுதலையும் எங்கள் தேசத்தில் கர்த்தர் கட்டளையிடுகிறார். வல்லமையுள்ள கரத்திலே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அம்மா. வல்லமையுள்ள கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒன்றுகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் சமாதானமும் நம் அனைவரோடு எப்போதும் இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.